எங்கள் வீட்டுக்காரர் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பாதை வந்து வச்சிட்ருக்காரு. அது அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன். அதாவது விரல்லாம் வச்சிட்ருக்கேன். 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் காலையிலேருந்து எல்லா வேலையுமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என்னுடைய இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஈவினிங் வந்து நான் வந்து 5 மணி ஆகிடுச்சு, டைமு 5 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. பூஜைக்காக வந்து பிரசாதம்லாம் செய்ய போகிறேன். சின்ன சின்ன சிம்பிளான ரெசிபிஸ் தான் நான் வந்து பண்ண போகிறேன் பிரசாதம் வைக்கிறதுக்கு. அதனால் இந்த டைமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவல் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஒரு 2 முறை தண்ணியில் வந்து நல்லா அவலை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கணும். நல்லா 2 முறை கழுவுனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னே சொல்லலை உங்ககிட்ட. கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறேன். நான் கார கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறேன் அவல் வச்சு. கிருஷ்ணருக்கு அவல் வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நம்ம இன்றைக்கி அவல் வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டாக சாதம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடித்த சோறு எப்படி இருக்குமோ அது மாதிரி சாஃப்டாக வரணும். அது வரைக்கும் நல்லா ஊறணும் அவல். தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலந்து கொடுக்கும்போது மேலே இருக்கிற அவல் உள்ளே போகும். அப்போ இன்னும் நல்லா ஊறி வரும். நல்லா ஊறிட்டோம். நல்லா சாஃப்டாக தான் நமக்கு வேணும்னாலும் எவ்வளோ நேரம் வேணால் ஊற வைக்கலாம். இதை ஊறுற வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து வடைக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். உளுந்து வடைக்கு அந்த உளுந்தை வந்து இப்போ நான் அரைச்சிக்க போகிறேன். அது அரைக்கிற வரைக்கும் அது ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வச்சுருக்கேன். மிக்சியில் தான் இப்போ நான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து உளுந்தை வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சிட்டு பார்க்கலாம். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் தான் அரைச்சோம். அதுக்குள்ளே வந்து மிக்ஸி வந்து ரொம்ப சூடேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவல் வந்து நல்லாவே ஊறி வந்துருச்சு. நான் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாக ஊறி வந்திருக்கு. கொழுக்கட்டைக்காக வந்து பண்ணுறோன்றதுனால ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்படி பிடிச்சோம்னா நமக்கு பிடிக்கணும். இந்த மாதிரி பிடி இதுதான் கரெக்டான பதம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ரொம்ப ஊற்ற வேணாம். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் கொஞ்சம் சூடேறினது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா பொன்னிறமாக வர ஆரம்பித்ததும் 2 பச்சை மிளகாவை நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வதக்கி வச்சுருக்கிற இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம அவலில் வந்து சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டைக்கு கொத்தமல்லியா அப்படின்னு நினைக்காதீங்க. கொத்தமல்லி போட்டு பாருங்கள். இந்த ரெசிபிக்கு வந்து சூப்பராக இருக்கும். தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலையும் கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து சேர்த்துக்கிறேன். மெயினாக உப்பு சேர்க்கணும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு தேங்காய் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அவளோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஒரு இட்லி பிளேட் ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு எண்ணெயை வந்து நல்லா தடவி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே நம்ம வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்கட்டும். பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது எடுத்து போட மாட்டோம். அப்படியே நம்ம வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பிடி கொழுக்கட்டை மாதிரி நம்ம வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு காட்டன் இட்லி துணி கூட நீங்கள் போட்டு அது மேலே கூட வச்சுக்கலாம். நான் வந்து அப்படியே எண்ணெயை தடவி வச்சுருக்கேன். அவல் வந்து ரொம்ப முழுசாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மசிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம வந்து கையில் வந்து மசிச்சு கொடுத்துக்கணும். அவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஊற வச்சு அப்படியே பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம். நல்லா ஊறிட்டாலே சாப்பிட சூப்பராக இருக்கும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு கூட இல்லை. ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் நம்ம வேக வச்சாலே போதும். நல்லா அவல் கொழுக்கட்டை வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போது நான் வந்து உளுந்து வந்து அரைச்சிக்க போகிறேன். இன்னொரு பக்கம் அது வேறு வெயிட்டிங்கில் இருக்குது. அவலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தயிரும் வந்து பண்ண போகிறேன். நம்ம தயிர் சாதம் எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி அவலில் வந்து தயிர் வந்து ரெடி பண்ண போகிறேன். தயிர் அவல் வந்து செய்ய போகிறேன். அவலை வந்து நல்லா தண்ணியில் நல்லா சாஃப்டாக வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்து கொஞ்சம், பருப்பு ஓரளவுக்கு வறுபட ஆரம்பிச்சதும் பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை அப்படியே நம்ம வந்து இந்த அவலில் சேர்த்துட்டு கூட தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன்.
கூட தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்து தயிர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு பிரசாதம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவல் ஊறுச்சுன்னா போதும், ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம வந்து பிரசாதம் வந்து பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல்லே நம்ம வந்து ஒரு பிரசாதம் வந்து ரெடி பண்ணிட்டோம். வடைக்கு வந்து உளுந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மொறுமொறுப்பாக இருக்கும் மேலே வடைக்கு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2. இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்க்குறேன். வடைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி. பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். முழுசாக போடுறதுக்கு பதிலாக இப்படி இடித்து வச்சோம்னா எடுத்து போடாமல் அப்படியே கடித்து சாப்பிட்ருவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வடை வந்து நல்லா சூப்பராக வரும். நல்லா மாவு வந்து கலந்து கொடுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாவு எடுத்து தட்டி போட்டுக்கலாம். கையை வந்து நனைச்சிக்கோங்க தண்ணியில், அப்போ தான் போடும்போது ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். நம்ம தட்ட வேண்டியதெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா அப்படியே மாவை ஓரத்துலேருந்து அப்படியே எடுத்துகிட்டே வந்து நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அப்படியே போட்டால் போதும் எண்ணெயில். அப்பப்போ லைட்டாக திருப்பி கொடுத்து வடையை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபியெல்லாம் வேணும்னா நான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் நம்ம நிறையா வந்து போட்டிருக்கோம். மெதுவடை எப்படி நல்லா உள்ளே சாஃப்டாக மேலே நல்லா மொறுமொறுப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவலில் மெதுவடை எப்படி பண்ணுறது, அவலில் வடை வந்து எப்படி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய ரெசிபி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்லாம் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா ரெசிபி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். வடை வந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக வந்து குறைச்சிக்கலாம். அதுக்காக ரொம்ப லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் எண்ணெய் வந்து குடிச்சிரும். கொஞ்சம் லைட்டாக குறைச்சிட்டு நம்ம பண்ணும்போது நல்லா வரும் பாருங்கள். நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு, மேலே உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நான் வந்து வடை செஞ்சு எடுத்துக்கிறேன். கிருஷ்ணர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு புது டாப் இது வந்து மெட்டீரியல். இது மேலே போடுறதுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி மனையும் எதுவும் வாங்கலை, பிள்ளையார் மனை அந்த மாதிரிலாம். அதனால் ஒரு அட்டை பாக்ஸ் மேலே நாங்கள் ஒரு துணியை போட்டு வச்சுருக்கோம். அது நிற்க மாட்டேங்குது, இப்படி தூக்கிக்குதா. அதனால் வந்து அப்பட்டே போட்டு ஒட்டிட்டாரு. பண்ணுறதா பண்ணுறேன், அழகாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிட்டாரு. இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு என்னோடய மேரேஜ்க்கு வந்து கிஃப்டாக வந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸே பண்ணுறேன். நான் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பெருசாக வந்து நான் வந்து வீட்டில் வந்து சாமி எதுவும் கும்பிடல. நான் அதெல்லாம் நம்ம விளக்கு ஏற்றி வச்சுட்டு கும்பிடுறது தான். இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா பண்ணுறது நான். ஆமாம், இதுதான்ப்பா கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணரே எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் நம்ம கும்பிட்டு முடிச்சிட்டோம். பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம வந்து ஃப்ரீயாக பேசிக்கலாம். பூஜை பண்ணும்போது எதுக்கு பேசிகிட்டு இருந்தால் நாங்கள் வந்து பேசல, வீடியோ எடுக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அரிசி மாவுலேயே நான் வந்து கோலம் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வாசல்லேருந்து கிருஷ்ணர் வந்து வரணும் அப்படின்றதுனால கிருஷ்ணர் பாதம் அங்கே வரைஞ்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ளே வந்தோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் நான் வந்து கிருஷ்ணர் பாதம் போட்டேன், அப்புறம் கோலம் போட்டேன். இது ஃபுல்லாகவே உள்ளே வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் போட்டார். இது பாதம் போட்டுட்டு இருக்கும்போதே நாங்கள் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை. இல்லைம்மா, அம்மா அப்பா வந்திருக்காங்க, எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள். சரி சாமி கும்பிட்றோன்னு சொல்லிட்டு சொன்னதுனால அம்மா அப்பா வந்தாங்க. அண்ணனுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால அண்ணன் வர முடியல. இப்போ என்ன சொல்ல வந்தேன், இந்த பாதம் வந்து எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்குமே வந்து பெருசாக இந்த மாதிரி பண்ணதில்லை. சும்மா கொஞ்சம் வெண்ணெய் இல்லை ஏதாவது ஒரு பிரசாதம் வந்து செஞ்சு சாமி கும்பிட்ருவோம். மேக்ஸிமம் ஃபோட்டோ வந்து இல்லை. இப்போ தான் அம்மா வந்து எனக்கு கிருஷ்ணர் கோவில் வந்து வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. கோவிலில் டூர் போனப்போ கிருஷ்ணரே வந்து பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அம்மா கொடுத்தாங்க. இன்றைக்கும் நாங்கள் அதே பர்பஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இந்த பாதம் வந்து நான் வைக்கும் போதே ஃபஸ்ட்டு வாசலே கொஞ்சம் ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். கிச்சனில் நின்றுட்டு எப்படி வைக்கிறது அப்படின்னு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன் இந்த மாதிரி பாதம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இது ஒரு விஷயமா வா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்தார். அவர் தான் ஃபுல்லாக போட்டார். நெக்ஸ்ட் இயர்லாம் கையிலலாம் போடக்கூடாதுப்பா, ஒரு குட்டி ஆளை ரெடி பண்ணி நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். மைக் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டதுனால நான் பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கேட்கல. ஸ்டார்டிங்லேருந்தே இருந்திருக்கு, நாங்கள் வந்து கவனிக்காமல் போயிட்டோம். இப்போ நான் வந்து அங்கே என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணனோ அதை நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன்.
வாசல்லேருந்து அப்படியே சாமிக்கிட்ட போகிற வரைக்கும் நம்ம சாமி வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிருஷ்ணர் பாதம் வந்து போட்டு முடிச்சிட்டோம். என்னென்னலாம் பிரசாதம் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து அவசரமாக வந்து செஞ்சதுனால முழுசாக வந்து ஷேர் பண்ணவே முடியல. இப்போ என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கொழுக்கட்டையே நான் வந்து வேக வச்சுக்கலான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் காட்டவே இல்லை, வீடியோவே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. மெதுவடை வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தயிரில் வந்து பார்த்திங்கன்னா அவல் போட்டு நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா அது. அப்புறம் அவல் ஸ்வீட் வந்து பண்ணியிருக்கேன். அவல் ஊற வச்சுட்டு சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய், முந்திரி அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவல் கொழுக்கட்டை வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் முறுக்கு, தட்டுவடை, அவலில் லட்டு வந்து பண்ணேன். பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பண்ணாங்க. நான் பூஜைகள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்ததுனால அம்மா வந்து பாயாசம் வந்து பண்ணிட்டாங்க. 5 வகையான பழங்கள் வந்து வச்சுருக்கோம். முக்கியமாக கிருஷ்ணருக்கு வெண்ணெய் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் வெண்ணெய் கொஞ்சம் வச்சுருக்கோம். அந்த அவலில் பண்ண ஸ்வீட்டு கொஞ்சம் கூட அங்கே வச்சுருக்கோம். இது லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிருஷ்ணரோட சிலை. இதுவும் அம்மா வந்து கோவிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபோட்டோவும் சிலையும் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் கோமாதா வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டியோடு இருக்கிற மாதிரி ஒரு சிலை வந்து வாங்கி கொடுத்தாங்க. மேரேஜ் அப்போ வாங்கி கொடுத்தாங்க. பூஜை பொருள்லாம் வாங்கி தந்தாங்க பார்த்திங்களா, அப்போ வாங்கி கொடுத்தாங்க. வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்பவே ரிலேட்டடான ஒரு விஷயம் தானே இதுவும், அதனாலன்னு சொல்லிவிட்டு நான் கண்ணோட பசுவோட கண்ணுக்குட்டி இருக்கிற அந்த சிலையும் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பிரியா வந்து கல்யாணம் ஆயிட்டு இதுதான் சாமி கும்பிடுறது. ஆமா, ஃபர்ஸ்ட் பூஜை. ஆமா, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பிள்ளையார் சேர்த்து பிரியா நல்லா கிராண்டா செய்யணும்னு நினைக்கிறேன். இல்லையா பிரியா? பார்க்கலாம். என்ன அந்த பிளான் வந்து டிஸ்கஷன்லேயே போயிட்டு இருக்கு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும். என்னன்னா அங்கேயும் அம்மா வந்து பிள்ளையார் உட்கார வைப்பாங்க இல்லையா, நானும் இங்கே வந்து பிள்ளையார் உட்கார இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கேன். அதனால எங்கே ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், எங்கே நல்லா கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதனால பார்ப்போம். என்ன பிரியா வீட்டில் தான் கிராண்டா பண்ணிக்கலாம். அப்படியாம்மா? பண்ணலாமா? இல்லைன்னா அங்கே பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நானும் எங்கள் வீட்டுக்காரருக்குவே கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாச்சும் லீவ் ஒரு நாளாச்சும் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணரே வந்து அவர் பாதத்தில் இருக்கிற மாதிரி பண்ணிடலாம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடக்குது. ஓகே, டன். ஓகே, பாய்.